சார் சார் இன்னொரு முக்கியமான ஒரு நீதிமன்ற ஒரு உத்தரவு சார். அதாவது இந்த பேரிடர்களுக்கு பொதுமக்களாகிய நாம் தான் காரணமாக இருக்கிறோம், இயற்கையை மட்டுமே குறை சொல்ல முடியாதுன்னு இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு, அதாவது இந்த பிளாஸ்டிக் தடை தொடர்பான அந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பேரிடர் ஏற்படக்கூடிய நேரங்களில் இது அரசு மற்றும் அந்த இவங்களை மட்டுமே நம்ம பொறுப்பாக கூறுவதை விட்டு அந்த பொதுமக்களும் இந்த பேரிடர்களுக்கு எதிர்கொள்வதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை இந்த வானிலையை கணிக்க முடியாத சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. ஏன்னா இந்த பெஞ்சல் புயல் வரும்போது 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எந்த வானிலை மையமும் அது சொல்லலை. திடீர்னு அவ்வளோ பெரிய மழை அளவு பெய்யுது. சென்னையில் அது போன்றதான் திடீர்னு சென்னைக்கு பெய்யாதுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த நேரத்தில் அதிக கனமழை பொழியுது. இது போன்ற இந்த பேரிடர்களை தவிர்க்க பொதுவாக நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கட்சி ரீதியாக இல்லாமல் பொதுவாக அது மக்கள் இந்த பேரிடர்களை எதிர்கொள்ள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அரசாங்கம் எதை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகள் இருந்ததை விட, நான் அரசு சொல்லலை, கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ பாலித்தீன், நாம் சொல்றோம்ல, இந்த ரீசைக்கிளிங் பண்ண முடியாத பாலித்தீனுடைய அளவு ஏறத்தாழ குறைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக குறைத்தார்கள் என்று சொல்லவில்லை, ஏறத்தாழ குறைக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்கள் பசுமை மாவட்டங்கள் என்று பெயர் வாங்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இது மாதிரியான பல மாவட்டங்கள், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நெகிழி கிடையாது, பாலித்தீன் பைகள் கிடையாது அப்படின்னு கடைகளிலேயே மஞ்சப்பையையும், இது தலைவர் ஆரம்பிச்சு வச்சார், மஞ்சப்பை மீண்டும் மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு இது நம்ம தூக்கணும். இது மாதிரி இப்ப இடைக்காலத்துல மக்கள்கிட்ட அந்த பழக்கம் பழையபடி வந்திருக்கு சார். இப்ப நம்ம பாக்குறோம், சில பேர் கையில பைய எடுத்துக்கிட்டே கடைக்கு போறாங்க. முந்தியெல்லாம் போனோமா அவங்க கிட்ட இருந்து பாலித்தீன் கவர் வாங்கி வரணும். இந்த பாலித்தீன் கவர் கொடுக்காததுக்காக சண்டை போட்டவங்க எல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு சார். ஒரே நாள்ல மாறிட முடியாது. நாட்டு மக்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அது விளக்கம் சொல்லிதான் அவங்கள கொண்டு வர முடியும். மாறி இருக்கிறார்கள். நீதிபதிகள் சொல்லி இருக்கிற கருத்தும் புறந்தள்ளத்தக்கதல்ல. அதையும் மனதில் கொண்டு இன்னும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஏறத்தாழ சுற்றுப்புற சூழலில் மாசில்லாத ஒரு சூழலை தமிழ்நாட்டில் நிச்சயமாக உருவாக்க முடியும். மக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது. மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் எதிர்பார்த்த வேகத்திற்கு அவர்கள் சேருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனாலும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தன் நிலைமையை இட்டு செல்லும், மேலெடுத்து செல்லும். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த அரிட்டாப்பட்டி, இந்த மதுரை மாவட்டம், இந்த அரிட்டாப்பட்டியில இந்த டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலைகளுக்கு அந்த முதல்ல அந்த திட்டத்துக்கு அனுமதி கோரியது திமுக தாங்கிற குற்றச்சாட்டை இப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க. இருந்த போதிலும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவது தமிழக அரசு அந்த ஏற்குமா, அதை மறுக்குமா சார்? நாங்க தான் மறுத்து கடிதம் எழுதியாச்சு. பிரதமருக்கே முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டாரு. டங்ஸ்டன் அது மட்டும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் தான், அதான் கேட்டேன். அந்த பகுதி ஏற்கனவே தொல்லியல் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட பகுதி. அந்த இடத்துல உங்களை இப்ப யார் அனுமதி கொடுக்க சொன்னா, யார் கேட்டா? நீங்க கொடுக்கறதுன்னு சொல்லும் போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமருக்கு உடனடியா கடிதம் எழுதுறாரா இல்லையா? நீங்க யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? எங்களுக்கு அது தேவையில்லை. இது போன்ற மைனிங் வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எங்கள்கிட்ட ஒரு நாகரிகமான தகவலையாவது நீங்க சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நான் இன்னொன்னு நான் கேக்குறேன். இப்ப அண்ணாமலை சொல்ற அது தவறு. அண்ணாமலை பொய் பேசுறதுல இது ஒரு பொய். ஆனா ஒருவேளை நாங்க திமுக முந்தைய ஆட்சியில் இருந்த போதே கேட்டிருந்தால் கூட நீ உங்களுக்கு அறிவு வேண்டாமான்னு கேக்குறேன் நானு. நாங்க இப்பவும் தான் கேக்குறோம். எங்க தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்றாங்க, எங்களுக்கு ஒரு காவல் படை தாங்க, நாங்க இலங்கைக்கு பாடம் காட்டணும்னு தந்துருவீங்களா? நீங்க தமிழன் எங்க எல்லாம் பாதிக்கப்படுறானோ அங்கெல்லாம் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டீங்க. ஆனா எந்த திட்டத்தை கொண்டு வந்தா தமிழர்கள் பாதிக்கப்படுவார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் நீங்க கொண்டு வருவீங்க. இதுதான் உங்க ஆக்கம்.
பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழகத்திற்கோ நல்ல திட்டத்தை கேட்டோம்னா செய்ய மாட்டாங்க. அதுக்கு நோ. திமுக தானே கேட்டுச்சு, அதிமுக தானே கேட்டுச்சுன்னா இல்ல, கேட்டதை செய்ய மாட்டாங்க. ஆனா எந்த திட்டமெல்லாம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு வளத்தையும் மக்களையும் பாதிக்குமோ அதெல்லாம் நாங்க கேட்காட்டாலும் அவங்க பாட்டுக்கு தருவாங்க. அவர்களை பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகமோ தமிழர்களோ நன்றாக இருப்பதை ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளும்.